நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவினிடத்தில் பங்கு உள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, அல்லேலூயா, யார் மேலே கொண்ட நம்பிக்கை? கர்த்தர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையினால தான் இயேசு எனக்கு எல்லாம் போதும், அவர் என்னுடைய தகப்பன், அவர் எனக்கு இரட்சகர், அவர் எனக்கு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்தான் எனக்கு தெய்வம் என்று நாம் ஒரு நம்பிக்கை வந்தது நிமித்தம்தான் அவரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருப்போம். ஆனால் ஆரம்பத்தில் அவர் மேல் இருந்த அந்த நம்பிக்கை இருக்க இருக்க நமக்குள் அதிகரிக்க வேண்டும். ஆமென். அந்த நம்பிக்கை தான் நம்மளை பரலோகத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தும். அந்த நம்பிக்கை தான் கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதத்திலையும் நம்மளை பங்குள்ளவர்களாக மாற்றும். ஆமென். நல்ல கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நம்ம விரும்புவோம். ஆமென். நமக்கு அந்த இடத்துல ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்களும் நானும் ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை வைத்து இந்த விசுவாசத்தை நம்ம துவக்கி ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ள நம்ம எல்லா சத்தியத்திற்கும் கீழ்ப்படிந்து வாழ துவங்குவதற்கு நம்மளை விட்டு கொடுக்கிறோம். ஆனால் காலப்போக்கில் கடந்து போக போக சில விசுவாச குறைச்சல் நமக்குள் வருகிறது. ஒரு சில நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் நமக்குள்ள வருகிறது. சில தாழ்வு மனப்பான்மைகள் நமக்குள்ள வருகிறது. சில இழப்புகள் நமக்கு வருகிறது. சில நஷ்டங்கள் நமக்கு வருகிறது. நமக்கு வரும் பொழுது முதலாவது நம்ம குறைப்பதும் முதலாவது நம்மளை விட்டு விடுவதும் தேவன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை நம்ம என்ன செய்கிறோம்? குறைத்து விடுகிறோம். ஆனால் எபிரேயர் எழுதப்பட்டிருக்கிற இந்த நிருபத்தில் பார்க்கும் பொழுது நாம் ஆரம்பத்தில் என்றால் ரட்சிக்கப்பட்ட துவக்கத்தில், ஆரம்பத்தில் என்றால் இயேசு நமக்கு அற்புதம் செய்த நாட்களில் நமக்குள் இருந்த தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நமக்குள்ள எப்படி இருக்க வேண்டுமா? முடிவு பரியந்தமும் அது உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, முடிவு பரியந்தமும், நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு பரியந்தமும் அது உறுதியாக இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். என்னை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி முடிவு பரியந்தமும் அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்தாதான் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தில் நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக இருக்க முடியும். கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய சமாதானத்தில் உங்களுக்கும் பங்கு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நிறைய இடத்துல அற்புதங்கள் நடக்கிறது, நிறைய ஜெபத்தில் அபிஷேகங்கள் கிடைக்கிறது, ஆனால் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. காரணம், நமக்குள் இருக்கிற இந்த நம்பிக்கையில் இருக்கிற உறுதித்தன்மை குறைந்ததினால், நமக்குள் இருக்கக்கூடிய விசுவாசத்தினுடைய அந்த உறுதித்தன்மை குறைந்ததினால் தான் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த காரியம் நமக்கு மட்டும் கிடைக்காமல் போவதற்கு காரணம். ஆமென். அப்படியானால் இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? துவக்கத்தில் ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை நமக்குள்ள முடிவு பரியந்தமும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு நிறைய சூழ்நிலைகள் நமக்கு சதி செய்கிறது போல தான் வரும். நம்முடைய ஜெப வாழ்க்கையை சீரழிக்கத்தான் வரும். நம்முடைய ஆவிக்குரிய உறவுகளை பிரிக்கத்தான் வரும். நம்முடைய இழப்புகள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறவிடாதபடிக்கு நம்மளை தடுக்கத்தான் கடந்து வரும். ஆமென். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுதெல்லாம் நம்ம எப்பொழுதும் தேவனுக்குள் ஆரம்பத்தில் இருந்த அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கூட நம்ம குறைவுபடாதபடிக்கு காத்து கொண்டால் தேவன் எந்த நேரத்தில் பிரசனத்தை சபைக்குள்ள அனுப்பினாலும் அந்த பிரசனத்திற்கு நம்ம பங்குள்ளவர்களாய் மாறுவோம். எந்த நேரத்தில் சுகமளிக்கிற குணமாக்கக்கூடிய வல்லமையை சபைக்குள் அனுப்பினாலும் நம்முடைய சரீரம் அந்த குணத்தை பெற்றுக்கொள்ள பங்குள்ளவர்களாய் மாறும்.
ஆமென். நிறைய கூட்டங்களுக்கு போய் நம்ம ஏமாற்றோம். நிறைய கூட்டங்களுக்கு நிறைய பேர் போய் வந்து ஏமாந்துட்டு வருவாங்க. ஆனால் ஏன் ஏமாற்றப்படுகிறோம்? ஆரம்பத்தில் கொண்ட அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை நமக்குள்ள குறைந்து போனதினால். ஆமென். அந்த உறுதித்தன்மை நமக்குள்ள மறைந்து போனதினால் கர்த்தரால் உங்களை ஆசீர்வதிக்கவும் அவருடைய விடுதலை உங்கள் குடும்பத்தின் மேல் வரவும் அது தடையாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டு இரு என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. இது தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை அவருடைய நம்பிக்கையில் பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்பிக்கையாக இருப்பது வேற, விசுவாசமாக இருக்கிறது வேற, உறுதியாக இருக்கிறது வேற, அவரையே பற்றி கொண்டு இருக்கக்கூடிய தன்மை என்பது வேறு. ஆமென். அதான் முதல் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென். அவருக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம்? ஆமென். உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்வார்களாமா? பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இப்போ உறுதியாய் இருப்பது மட்டுமல்ல, அந்த உறுதித்தன்மையில் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் ஒரு விஷயத்தை பற்றி பிடித்திருக்கிறோம்? ஆமென். நிறைய விஷயத்தில் நம்ம உலக காரியத்தில் ஒரு பெரிய பற்றுள்ளவர்களாக இருக்கிறோம். யார் சொன்னாலும் அந்த காரியத்தை மாற்றிக்கொள்ள மாட்டோம். யார் சொன்னாலும் நம்முடைய அந்த சுபாவத்தை மாற்றிக்கொள்ள மாட்டோம். ஏன்னா அது நம்முடைய சுபாவம் அந்த காரியத்தின் மேலே பற்றி பிடித்திருக்கிறது. ஆமென். அந்த பற்றி பிடிக்கிறதுனா என்ன தெரியுமா? உடும்பு தெரியுமா? உடும்பு வந்து நம்ம கையில் அப்படி பச்சுன்னா அப்படி அந்த கையிலிருந்து அந்த உடும்பை நம்ம என்ன செய்ய முடியாது? தனியாக பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த உறுதியாக என்ன செஞ்சிடும்? இந்த கைகளை பிடித்து கொள்ளும். இப்படிப்பட்ட பற்றி கொள்ளுகிற அனுபவம் யார் மேலே இருக்கணுமோ? நமக்கு கர்த்தர் மேலே பற்றி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையால் மட்டும்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பங்குள்ளவர்களாக நம்ம மாற முடியும். அல்லேலூயா. அப்போ விசுவாசமாக இருங்கள். எப்படி இருக்கணுமா? அல்லேலூயா. பற்றி கொள்ளுகிற விசுவாசம். நம்பிக்கையாக இருங்கள். எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவர் மேலே இருக்கிற அந்த அன்பில் பற்றி கொள்ளுகிற விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு இன்னைக்கு கோடிட்டு காட்டுகிறது. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு ஆமென் உனக்கு இருக்கிறதை என்ன செய்யுமா? நீங்கள் பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இது எந்த சபைக்கு சொல்லப்படுகிறது? பிலதெல்பியா என்கிற சபைக்கு தேவனுடைய தூதன், கர்த்தருடைய தூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆமென். உனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை எவனும் எடுத்துக்கொள்ள விடாதபடிக்கு அதையே நீ பற்றி கொண்டு இரு. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற கிரீடம் எதை குறிக்கிறது? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையை குறிக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்த சமாதானத்தை குறிக்கிறது. கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய வரங்களை குறிக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தை குறிக்கிறது. இந்த கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்த இந்த கிரீடத்தை ஒருவனும் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ள விடாதபடிக்கு அதை நீங்கள் பற்றி கொண்டிருக்க வேண்டுமா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இது இந்த இடத்துல இருந்தா யார் வேணாலும் எடுத்துக்கொண்டு போய்விடலாம். அல்லேலூயா. இதை நான் கைகளில் பற்றி பிடித்திருந்தா, நான் அனுமதி கொடுத்தாதான் இதிலிருந்து ஒருத்தர் என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். அதே போல பிசாசானவன் யாரை விழுங்கலாம், யாருக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை மங்க வைக்கலாம், யாரை எழும்ப விடாதபடிக்கு தடுக்கலாம், யாருக்குள்ள இருக்கிற கிருபையை போக்கடிக்கலாம், யாருக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை கவலையாய் மாற்றலாம், யார் சந்தோஷமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள துக்கத்தை விதைக்கலாம் என்று சொல்லி பிசாசானவன் நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் கொடுத்த கிரீடம், அல்லேலூயா, அபிஷேகம் என்கிற கிரீடத்தை சத்துரு எடுத்துக்கொள்ள விடாதபடிக்கு அதை நீங்கள் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மெல்லாம் எப்போ பற்றி கொண்டிருப்போம்? அதை குறித்து பேசும்போது தான் அப்போ நம்பிக்கை வரும்.
ஆமென். அபிஷேகத்தை கூட்டத்துக்கு வரும்போதும் அபிஷேகம் ஞாபகம் வரும். ஆமென். ஜெப ஆவியில் ஜெபிக்கும் பொழுதும் ஜெப ஆவியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேங்கிற எண்ணம் வரும். ஆமென். எல்லாரும் நல்லா ஆராதிங்கன்னு சொன்னால் அப்படி ஆராதிக்கணும் எண்ணம் வரும். ஆனால் எப்பொழுதும் நமக்குள்ள தேவ சிந்தை நமக்குள்ள பற்றி பிடித்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எது மேலே இருக்கணும்? ஆமே. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே பற்றி இருக்கணும். ஆமே. நம்முடைய நம்பிக்கை எது மேலே இருக்கணும்? நமக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகத்தின் மேலே பற்றி பிடித்திருக்க வேண்டும். அப்போ தான் அந்த அபிஷேகம் நம்மளை காப்பாற்றும். அல்லேலூயா. நம்ம அபிஷேகம் ஏன் அப்பப்போ வேலை செய்ய மாட்டுது? அபிஷேகம் ஏன் நமக்குள்ள மங்கி எறிகிறது என்றால் அதை குறித்த கவனம் நமக்கு இல்லாமல் போகிறதுனால தான். அது இருக்கக்கூடியதை குறித்து நம்ம சில நேரத்தில் மறந்து போகிறதுனால தான் அது நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாமல் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள் இருக்கிறதை, உனக்கு கொடுத்ததை பற்றி கொண்டு இரு என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதம் 63:8 என்ன சொல்லுகிறது? வாசிங்க. ஆத்துமாவே, என் ஆத்துமாவே உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஆமா, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஆத்துமா யாரை பற்றி கொண்டிருக்கிறதா? இயேசுவையே பற்றி கொண்டிருக்கிறது. ஏன் இயேசுவை பற்றி கொண்டிருக்கிறது? ஆமென். கர்த்தர் தான் அந்த ஆத்துமாவை சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆத்துமாவுக்கு தனியாக வேலை செய்யறதுக்கு எந்த வேலையுமே ஆண்டவர் கொடுக்கலை. அந்த ஆத்துமாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வேலை, என்ன நீ பற்றி கொண்டே இரு. அல்லேலூயா. என்னை நீ ஆராதிச்சு கொண்டே இரு, என்னை நீ தேடிக்கொண்டே இருங்கிற வேலையை மட்டும்தான் ஆத்துமாவுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமென். அதனால இந்த ஆத்துமா, சங்கீதக்காரன் நல்லா சொல்லுகிறார், ஆமென், நல்லா, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. பற்றி கொண்டிருக்கிறது வேற, தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது வேற. எவ்வளோ அழகா ஆண்டவர் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க. ஒரு நிமிஷம் கூட ஆண்டவரை விட்டு விலகிடக்கூடாது, ஒரு நிமிஷம் கூட ஆத்துமா ஆமென் நம்மளை விட்டு சஞ்சலப்பற்றக்கூடாதுன்னு சொல்லி சங்கீதக்காரன் என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது என்று ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். என கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருக்கிற நெருக்கம் எப்படி இருக்கிறது? ஆமென். சங்கீதக்காரன் சொன்னது போல நம்முடைய ஆத்துமாவும் ஆவிக்குரிய தன்மையும் எப்பொழுதும் அவரை சார்ந்திருக்கிறதா, அவரை பற்றி கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கிறோமா என்பதை நீங்கள் இந்த கால வேளையில் சிந்திக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். எபிரேயரில் பார்த்தது போல நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னது போல எல்லா சூழ்நிலையும் முடிவு பரியந்தம்னா நம்முடைய வாழ்க்கை முடிவதற்குள்ள நிறைய பிரச்சனை வரும், நிறைய போராட்டம் வரும், நிறைய உபத்திரவங்கள் வரும். எது வந்தாலும் அவர் மேலே நம்ம என்ன செய்யணும்? உறுதியாய் பற்றி இருக்கக்கூடிய நம்முடைய ஒரு தன்மை இந்த நாளிலிருந்து கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்முடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளக்கூடாது, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு விசுவாசத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஊழியர்கள் மேலே நம்பிக்கை வைத்துக் கொள்ளக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தரையே நீங்கள் நம்பி அவரையே நீங்கள் பற்றுதலாய் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் எல்லா இக்கட்டிலிருந்தும் நம்மளை காப்பதற்கு தடையாய் இருக்க மாட்டோம். அல்லேலூயா. ஒரு மனுஷியை மட்டும் குறித்து இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பேசி உங்களோடு கூட நான் சுத்துரிதமாக ஆமென் அடுத்த பகுதிக்கு கடந்து போக நான் விரும்புகிறேன். ரூத்துக்கு எழுதின புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். எப்படி அழுதார்களாம்? அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி விடாமல் பற்றி கொண்டாள். ஹல்லேலூயா. அவளை விடாமல் பற்றி கொண்டாள். 2 மருமக்கள், ஒருவள் பேர் ஓர்பால், ஒருத்தி பேர் என்னது? ரூத். இந்த 2 பேருக்காகவும் ஆமென் நகோமி பரிதபிக்கிறாள். ஆமென். என்னுடைய வாழ்க்கையும் முடிந்து விட்டது, உங்களுடைய வாழ்க்கையும் முடிந்து விட்டது.
அந்த நகோமி அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன அப்படின்னா, ஆமென், 12வது வசனத்தில் அந்த வார்த்தை துவங்குது பாருங்க. என் மக்களே, என் மக்களே, ஹல்லேலூயா, போதும். என் மக்களே என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தையை உச்சரிப்பதை பார்க்கலாம். ஹல்லேலூயா. மருமக்களை எப்படி கூப்பிடுகிறாங்க? என் மக்களே அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான வார்த்தையை சொல்லிவிட்டு திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள் என்று சொல்லி தன்னுடைய இயலாமையை தங்கள் மருமக்களிடத்தில் அறிவிப்பதையும் தெரிவிப்பதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த இடத்துல இவர்கள் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த இடத்துல நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒன்றாவது, யார் முடிவெடுக்க வேண்டும்? 3 பேரும் முடிவெடுக்க வேண்டும். முதலாவது முடிவு யார் எடுக்கிறாள்? என் மக்களே, நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு திரும்பி போங்கள் என்று சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாள். இரண்டாவது, அந்த முடிவை இவர்கள் கேட்டுக்கொண்டு ஓர்பாலும் ஆமென் ரூத்துவும் ஒரு முடிவெடுக்கக்கூடிய தருணம். ஆமென். இந்த முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் இவள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் என்ன? எனக்கு வயது சென்றாயிற்று, நான் இன்னொரு திருமணம் செய்து உங்களுக்கு ஒரு குமாரனை பெற்று உங்களுக்கு திருமணம் செய்வதற்கு முடியாது. ஆகையினால நீங்கள் சிறு வயதாக இருப்பதினால் நீங்கள் ஒரு நல்ல திருமணத்தை செய்ய வேண்டும், நீங்கள் நல்ல வாழ வேண்டும் என்று சொல்லி தன் இருதயத்தில் என் மக்களே என்று அழைத்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். ஹல்லேலூயா. இந்த தீர்மானத்தை கேட்ட ஓர்பாள், ஆமென், தன்னுடைய மாமியார் சொன்னது சரியான முடிவுதான் என்று சொல்லி அவள் முத்தமிட்டு அவள் அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டாள். ஆனால் இந்த ரூத்து, ஆமென், இந்த நகோமியை விட்டு போக விடாதபடிக்கு இந்த நகோமியினுடைய ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்பு, நகோமிக்கும் ரூத்துக்கும் இருந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த உடன்பாடு, அந்த உறவு இவர்களை என்ன செய்யவில்லை? பிரிக்க விடாதபடிக்கு இந்த ரூத்து நகோமியை பற்றி கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. இந்த நகோமி மேலிருந்த அன்பு, நகோமி மேலிருந்த நம்பிக்கை, நகோமி மேலிருந்த உறவு மேல அவள் வைத்திருந்த நம்பிக்கையும் அந்த பற்றுதலும் இவளை அந்த இடத்தை விட்டு வெளியே போக விடாதபடிக்கு தடுத்து நிறுத்திற்று. தேவ பிள்ளையே, இந்த வேளையில நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் வாழ்க்கையிலும் இழப்புகள் வரலாம், உங்க வாழ்க்கையிலும் நஷ்டங்கள் வரலாம், உங்க வாழ்க்கையிலும் நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டு போகலாம். ஆனால் ரூத் எடுத்தது போல ஆரம்பத்தில் கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கையை நீங்கள் விடாமல் பற்றி கொண்டிருப்பீர்கள். ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் ரூத்துக்கு ஒரு பிரவாசை ஏற்படுத்தி அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியுமானால் உங்களையும் கர்த்தர் இந்த கால வேளையில் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்ப வேண்டுமானால் ரூத்துவை போல ஆரம்பத்தில் இருந்த அந்த நம்பிக்கையின் மேல உறுதியாய் நீங்கள் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த கால வேளையில் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆமே, ரூத்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் வருகிறது. ரூத்து சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன? ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 16வது வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்கும் இடத்திலே நானும் வருங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தார். அது கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். கடைசியா ஒன்று சொன்னார் பாருங்க. அவள் தன்னோட அவளுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு நகோமி சொல்லுகிறாள், அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ஹல்லேலூயா.
தேவன் உங்களுடைய இக்கட்டுகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானத்தை உற்று கவனிப்பார். அல்லேலூயா. உங்கள் இயலாமையில் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்கள் என்பதை இயேசு உற்று கவனிப்பார். உங்கள் பரீட்சை காலங்களில், உங்கள் சோதனை நாட்களில், உங்கள் உபத்திரவ நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உலகத்திற்கேற்ற முடிவா, மாமிசத்திற்கேற்ற முடிவா, ஆவிக்குரிய முடிவா என்பதை கர்த்தர் உற்று கவனிப்பார். நல்ல கவனிங்க. இவள் எடுத்த முடிவெல்லாம் ஆமென் இந்த நகோமியால எதிர் பேச முடியாத வார்த்தைகளாக இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. நீங்க சாப்பிட்றதா நான் சாப்பிடுவேன், நீங்க எங்க தங்குறீங்களோ அங்கே தான் தங்குவேன், நீங்க எங்க மறிக்கிறீங்களோ அங்கே தான் நானும் மறிப்பேன். இதுக்கு மேல நகோமியால அவளை சமாதானப்படுத்தவோ அவளை அனுப்பி வைக்கவோ எந்த வார்த்தையும் இல்லை என்று சொல்லி அவளுடைய உறுதித்தன்மையை அவள் பார்த்தாள். அவளை நல்லா கவனிக்கணும். எதை பார்த்தாள்? அவள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தில், அவள் ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்புல, ஆரம்பத்தில் இருந்த அந்த பற்றி கொள்ளுகிற பற்றுதலுக்குள்ள அவள் இன்னும் உறுதியாக தான் இருந்தாள். இந்த இழப்பு வந்தாலும், இந்த நஷ்டம் வந்தாலும், எல்லாத்துலையும் அந்த ஆதியில் இருந்த அன்பை விடாம இருக்கிறத, ரூத்துடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிந்தையில் இருக்கக்கூடியதை நகோமி பார்த்த பிறகு நகோமியால மாறுத்திரம் ஒன்றும் சொல்ல முடியலை. அல்லேலூயா. இது அப்படியே கர்த்தரிடத்தில் கொண்டு போவோம். அல்லேலூயா. நீங்க எடுக்கிற தீர்மானத்தை பார்த்துவிட்டு கர்த்தரால எந்த பக்கமும் அசைய முடியாது. அல்லேலூயா. உங்க தீர்மானம் கர்த்தரை ஒரே இடத்துல நிறுத்திடும். ஆமென். உங்க உறுதித்தன்மை கர்த்தர் உங்க குடும்பத்தை அசைக்காம வெளியே போக முடியாது. ஆமென். எப்படி யாக்கோபுடைய உறுதித்தன்மை தான் கர்த்தரை வெளியே போக விடாம தடுத்து அவனை ஆசீர்வதித்தது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அவனுக்கு யாக்கோபு கிடைத்த ஒரு சான்ஸ், அந்த சான்ஸ்ல அவன் பற்றி கொண்டிருந்தான். ஆமென். அவனுடைய வாழ்க்கையை அவன் பார்க்கல, அவன் தோல்வியை பார்க்கல, அவன் ஏமாத்தினதை யோசிக்கல, துரோகிங்கிறத யோசிக்கல. இப்போ எனக்கு ஆண்டவர் கிடைச்சிருக்கிறாரு, இந்த சந்தர்ப்பத்தில் ஒரே நம்பிக்கை, நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அது மேலே அதை பெற்றுக்கொண்டான். அதே போல இந்த நகோமியால ரூத்துக்கிட்ட அவ்வளோ நேரம் பேசின அந்த அம்மாவால இப்போ இந்த வசனத்துல பேச முடியாமல் போனதுக்கு காரணம் அவளுக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கை, அந்த உறுதித்தன்மை பயங்கர உறுதியா பற்றி கொள்ளுகிற அளவுக்கு இருந்தது. ஆமென். ஆமென். நகோமியையும் அவளையும் அவள் வேறு வேறா பார்க்கல. நகோமியும் மாமியாரா பார்க்கல. நகோமியை தன்னுடைய தாயாய் பார்த்தாள். அதனால அந்த அன்பை விட்டு வெளியே போக முடியல. அல்லேலூயா. காலையில் பார்த்த சங்கீதத்தின்படி ஆமென், நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில நீங்க பற்றுள்ளவர்களாக இருக்கணும். அதை கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, உறுதி குறையவே கூடாது. ஆமென். ஆமென். ஆமாம். எப்படியுமா, எப்படி மண்ணுக்குள்ளே போனால் அந்த இரும்பு எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, அது துருப்பிடிக்க தான் போகுது. ஆனால் உறுதியாதுன்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுறான். ஆனால் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லவரை நம்புகிற ஒரு பிள்ளை ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் சத்துருக்களால் சிதைக்கப்பட்டு முடிக்கப்பட்டு அவர்கள் இந்த பூமியில் வெட்கப்படுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய ஆமென் வார்த்தையை கேட்டு ஆமென் நகோமியை விட்டு பிரிய மாட்டேன் தீர்மானம் எடுத்த பிறகு நகோமியால ஒண்ணுமே செய்ய முடியல. அல்லேலூயா. முதல்ல என்ன சொல்றா, திரும்பி போயிடுன்னு சொல்றா. அடுத்து அதே வாயால் என்ன சொல்ற, ஆமென் ரூத் என்ன சொல்றா, மரணமே இல்லாமல் நம்ம எதுவுமே பிரிக்க முடியாது. இப்படிதான் நீங்கள் என்ன சொல்லணும், கர்த்தரிடத்துல சொல்லணும். அவள் உறுதியா இருந்தாள். 18வது வசனத்தை வாசிங்க. அவன் தன்னோட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால் அதற்கு இவள் என் மகளேன்னு சொன்ன வார்த்தை இப்ப எங்க வருது, ஒரு சிங்குலர் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு ஆளு போயிட்டாங்க. அந்த ஒரு ஆளு நம்மளா இருக்குன்னு நீங்க நினைக்கணும். அல்லேலூயா.
மகளே நீ போ என்று அனுப்புகிறார். 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே அவளை என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. ஆமென். போவாஸ் யாருனே இவளுக்கு தெரியாது. போவாசுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிற சூழ்நிலைகள் இவளுக்கு தெரியாது. இவ வாழ்க்கையில் நடந்தது கேள்விப்பட்டிருக்கிறார், அவ்வளவுதான். போவாஸ் என்ன செஞ்சிருக்கிறாரு? கேள்விப்பட்டுட்டார். ஆனா இந்த இடத்துல போவாஸ் என்ன சொல்லுகிறாரு? என் மகளே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையே அவளுக்கு என்ன செஞ்சிருச்சு? எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்துருச்சு. ஆமென். வார்த்தை வாசிங்க. என் மகளே கேள் கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் பொறுக்கிக் கொள்ள வேற வயலுக்கு போகாமல் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. ஹல்லேலூயா. எவ்வளோ அழகான வாழ்க்கை, எவ்வளோ அழகான ஆசீர்வாதம். எப்படி வருது பாருங்க. அவள் ஒரு பெண்ணா இருப்பதினால் மகளே என்று அழைக்கிறார். 2வது என் பெண் ஊழியர்களோடவே கூட இரு. இது எவ்வளவு, அந்த வார்த்தையை நீங்க ரொம்ப கவனிக்கணும். ஒரு பொறுப்பு இல்லாம யாருகிட்டே விட்டுட்டு போகல. ஆமென். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருகிறது. என் பெண் ஊழியர்களோடு கூடவே, அப்படின்னா என்ன? வேலை செய்யறவங்க கூடவே நீ இங்கே இருந்து வேற எந்த வயலுக்கும் போகாம உனக்கு எவ்வளவு தேவையோ இங்க எடுத்துக்கொண்டு நீ போ, இவங்க உன் கூடவே இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஒரு மிகப்பெரிய துக்கம் அந்த இடத்துல இருந்து சந்தோஷமாய் மாறுகிற இடம். என் மகளே நீ எங்கேயும் போக வேண்டாம், என் வயலிலே இரு. நீ உன்னுடைய சூழ்நிலையில உன்னுடைய சகோதரி நகோமியை முத்தமிட்டு போனது மாதிரி நீ போகல. சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவரை விட்டு நீ ஓடல. உன் குடும்பம் சிதறடிக்கப்படும் பொழுது ஆண்டவரை மறந்து நீ ஓடல. உன் குடும்பம் வேதனைப்படும் பொழுது அந்நிய தேவத்தை நாடி நீ போகல. உன் தேசத்துல உன் தாயின் தகப்பனை தேடி ஓடல. உன் ஆரம்பத்துல உனக்கு அன்பா இருந்த சகோதரம் பாசமா இருந்த தாய் பாசமா இருந்த உன்னுடைய மாமியாராயிருக்கிற நகோமியை நீ பற்றி கொண்டிருந்ததை நான் கேள்விப்பட்டேன். உன் சூழ்நிலையில ஆண்டவரையே நம்பி இருந்ததை நான் பார்த்தேன். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரிகபலா சம்தனா. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலையாமல் என் வசனங்களை கை கொண்டபடினால் இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன் என்று ஆண்டவர் சபைக்கு சொன்னாரே. அதே போல உங்களுக்கு நிறைய சூழ்நிலை வந்து பொழுதெல்லாம், உங்களுக்கு போராட்டம் வந்து பொழுதெல்லாம் ஆண்டவரையே நீங்கள் நம்பி உறுதியாய் பற்றி கொண்டிருந்தபடினால ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு போவாசாய், என் மகளே நீ எங்கும் போக வேண்டாம், எங்கும் போக வேண்டாம், இங்கே இரு, இங்கதான் உனக்கு பாதுகாப்பு, தேவ சமூகம் தான் உனக்கு பாதுகாப்பு, அநேக ஆசீர்வாதங்களை இங்கே ஏணி பொறுக்கிக் கொள் என்று சொல்லி கர்த்தருடைய தாசன் போவாசை கர்த்தர் அனுப்பினது போல இன்றைக்கு ஆவியானவர் போவாசை போல இந்த சபைக்குள்ள உலாவி கொண்டு உங்க இருதயத்தை தேற்றி கொண்டிருக்கிறா. மகளை நீ அங்கும் எங்கும் அலையாத, ஆண்டவர் சமூகத்துல காத்துரு. அவர் போவாச சொன்னது போல ஓ உனக்கு பாதுகாப்பாக இந்த பெண் ஊழியர்களோட கூட இரு. நீ எங்கும் அலைந்து தெரிய வேண்டாம். அவர் உன்னுடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதமோ நீ எடுத்துக்கொள். ஹல்லேலூயா. இவள் பொறுக்கிக் கொள்ள வந்தாள். ஆனால் போவாஸ் சொல்லுகிறார், எடுத்துக்கொள், இங்கே இரு, பொறுக்கிக் கொள். ஹல்லேலூயா. எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை அவள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே காரணம், இழந்த சூழ்நிலையில பற்றி கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்த நேரத்தில் அவள் அந்த நம்பிக்கையில பற்றி கொண்டிருந்தாள். அதனால அவள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்தது. ஆமென். நமக்கு ஒரு சர்க்கிள்னா 2 மடங்கு ஓடுறோம். ஆமென். ஒரு பிரச்சனைனா 3 நாள் ஜெபிக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் தரலனா பைபிளே திறக்க மாட்டேங்கிறோம். வேண்டாம், மாற்றிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனங்கள் உங்களோடு பேசுகிறது. ஆமென். இந்த வசனம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கும். இந்த வசனத்தை நீங்கள் நம்பும் பொழுது இந்த வசனம் உங்களை உயர்த்தும். ஆமென். ஒரு ரூத்துடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப முடியுமானால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப முடியும். ரூத்துக்கு ஒரு போவாசை கர்த்தர் வைத்திருந்தால் உங்களுக்கும் கர்த்தர் இன்றைக்கு பரிசு தேற்றரவாளனாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை விசாரிக்கும்படி வந்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவனை ஒரு நாளும் விட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆமென், விலகவே கூடாது. ஆமென். உறுதியாக
பற்றி கொண்டு இருக்க வேண்டும். யாரை? கர்த்தரை. எத்தனை பேருக்கு அவன் பற்றி கொண்டு இருக்கிற அனுபவத்துக்குள்ளே வர முடிகிறது? சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்கும், நம்மளை இடிக்கிறது மாதிரி தான் வரும். பயப்படாதீங்க. கர்த்தருடைய நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நமக்கு ஒன்றுமே வராது. நம்ம எந்த காலத்தில் அசைக்கப்படாமல் இருப்போம். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பதனால் மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? மனுஷன் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. ஆமென். எல்லாரும் எழுந்து